நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். The education department and the government is that there isn't a single teacher at the PNC school here. There is not a single second grade teacher, and for the first grade there are only 2 teachers. One is for history and one is for Hindi. The history teacher is also handling the principal's post, so if he gets time he teaches, but obviously there is a lot of other work to do too. So our demands are appoint teachers for second grade, first grade, third grade, L1 and L2. Otherwise the school lock will not open until 10 o'clock. If no one arrives by 10 a.m., we will block the road. We are not begging for anyone. We are asking for your support. We are not begging for anyone. This question. இப்பொழுது ஒரு காணொளியை பார்த்தீர்கள் அல்லவா? அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பது புரிகிறதா? நாங்கள் யாரிடமும் பிச்சை கேட்க வரவில்லை, எங்களுடைய உரிமைகளைத்தான் கேட்கிறோம் என்று முழக்கமிடுகிறார்கள். யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களுக்குள் இத்தனை விழிப்புணர்வு எவ்வாறு ஏற்பட்டது? முதலாவதாக, யார் இவர்கள்? அதாவது 2010க்கு பிறகு பிறந்த குழந்தைகள்தான் இவர்கள். இவர்களுக்கு உலகம் செல்லமாக வைத்திருக்கும் பெயர் ஜென் ஆல்ஃபா. ஜென் ஜியை பற்றி நாம் கூடுதலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை விட நிறைய வித்தியாசமான சூழலில் வளர்ந்த 10 அல்லது 12 வயது நிரம்பிய குழந்தைகள்தான் இந்த ஜென் ஆல்ஃபா. நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று 10 அல்லது 12 வயது நிரம்பிய ஒரு பையன், பஞ்சாயத்து ரோடு சரியில்லை, பள்ளிகளில் உள்கட்டமைப்புகள் மோசமாக இருக்கின்றன, சுகாதார கேட்டுடனான கழிவறைகள் உள்ளன போன்றவற்றை பற்றி கேள்வி கேட்கும் விதமான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறான். அவற்றை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திடீர் அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு எவ்வாறு சாத்தியப்பட்டது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜென் ஆல்ஃபா பிறந்தபோதே ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் 4G 5G இணைய தரவுகளை கையில் கொண்டு பிறந்தது. சாப்பாடு கூட இவர்களுக்கு மொபைல் ஃபோனை காட்டிதான் ஊட்டப்பட்டது. தகவல்கள் இவர்களை வந்து சேருவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முன்பெல்லாம் ஒரு செய்தி நமக்கு வந்து சேர 2-3 நாட்கள் ஆகும். ஆனால் இவர்களுக்கு நொடி பொழுதில் உலகில் நடக்கிற அத்தனை விஷயமும் ரீல்ஸாகவோ அல்லது ஷார்ட்ஸ்களாகவோ வந்து சேருகிறது. இதனால் இவர்கள் இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ், அதாவது பிரச்சனை சார்ந்த அரசியலை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறாங்க. பள்ளி கட்டணம், தேர்வு குளறுபடிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் கலாச்சாரம்னு எல்லாமே இவங்களுக்கு நேரடியாக தெரியுது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த அரசியல் எழுச்சி வெறும் ட்ரெண்ட் செய்வதற்குத்தானா, இல்லை உண்மையிலேயே ஆழமான அரசியல் விழிப்புணர்வா?
இந்த கேள்விக்கு பதிலாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக இது ஒரு ஆரம்ப கட்ட அரசியல் விழிப்புணர்வு தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதை நாம் சரியான பாதையில் வழிநடத்தாமல் போனால் இது வெறும் மேலோட்டமான லைக்குகள் மற்றும் ஷேர்களுக்கான அரசியலாக தீந்து போக வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் இவங்களுக்கு இந்த கடுமையான காலகட்டத்தில் சரியான கல்வி முறை உடனடியாக தேவையான இருக்கிறது. சரி, அது என்ன சரியான கல்வி? ஏனெனில் நம் வயது வந்தவர்களில் பலருக்கு மனப்பாடம் செய்து படித்தே பழக்கப்பட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அதே மனப்பாட கல்வி முறைதான் தெரியும். அவற்றிலிருந்து மாறும்போது நாமே ஏற்றுக்கொள்வோமா என்பது சந்தேகம்தான். அத்தகைய 50 வருடம் பழமையான மனப்பாட கல்வி முறையை மாற்றிவிட்டு உடனடியாக ஜென் அல்ஃபாவிற்கு காலத்திற்கு தேவையான கல்வி முறையை வழங்கப்பட வேண்டும். கூடுதலான ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய கல்வி முறையானது மாற்றப்பட்டு வேறு விதமான கல்வி முறைக்கு சென்று விட்டார்கள். உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். முதலாவதாக கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது பகுப்பாய்வு திறன். ஒரு தகவலை பார்த்தவுடனே ஏற்றுக்கொள்ளாமல் இது உண்மைதானா என்று கேள்வி கேட்கும் திறனை குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக சாக்ரட்டிஸ் செமினார்ஸ். ஆசிரியர்கள் மட்டும் பேசுகிற வகுப்பறை மாற்றப்பட்டு நாமெல்லாம் படித்து கொண்டிருந்த போது ஆசிரியர் ஒருவர் தான் பேசிக்கொண்டிருப்பார் வகுப்புகளில். மற்ற மாணவர்கள் ஏதாவது தங்களுக்குள் விவாதிக்க தொடங்கினால் கூட ஆசிரியர் அங்கிருந்து கையில் இருக்கும் குச்சியை மேசையில் தட்டி சப்தம் எழுப்பாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்வார். நாமும் அமைதியாக இருந்துவிட்டோம். பாடங்களை விவாதிக்கும் முறையானது நம்மிடம் இல்லாமல் போனது. அந்த முறை மாற்றப்பட்டு மாணவர்கள் வட்டமாக உட்கார்ந்து சுதந்திரம் என்றால் என்ன, சட்டம் ஏன் நமக்கு தேவை, நம்முடைய வரிப்பணம் என்ன ஆகிறது, நாட்டின் பாதுகாப்பு என்ன நிலையில் உள்ளது போன்ற விஷயங்களை விவாதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஃபினாமினன் பேஸ்ட் லேர்னிங், நிகழ்வு சார்ந்த கற்றல். பாடங்களை தனியாக உட்கார்ந்து படிக்காமல் ஃபின்லாந்து மாதிரி நாடுகளில், இந்த நாடு தான் கல்வி முறைக்கு உலகிலேயே சிறந்த ஒரு நாடாக உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கல்வி முறைதான் உலகிலேயே நம்பர் 1 இருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கிற மாதிரி நிஜ உலக பிரச்சனைகளை வைத்து அரசியலையும் அறிவியலையும் சேர்த்து படிக்க வைக்க இந்த குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். சரி, நம்ம ஊரில் 50 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறை இருக்கும்போது சாக்ரட்டிஸ் விவாதம் போன்ற வகுப்புகள் சாத்தியமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவ்வளோதான் கட்டமைப்பு இருக்குது நம்ம ஸ்கூல்களில். கண்டிப்பாக சாத்தியம். ஃபிஷ் பவுல் மெத்தட்னு ஒரு முறை இருக்குது. அதாவது 10 மாணவர்கள் உள்வட்டத்தில் உட்காந்து விவாதிப்பாங்க, மற்றவங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க, நோட் எடுப்பாங்க. அப்புறம் ஆட்கள் மாறி இவங்க உள்ளால வருவாங்க. இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, நம்ம கல்வி முறை மாணவர்களை கீழ்ப்படியும் ஊழியர்களாக உருவாக்க பார்க்குதே தவிர கேள்வி கேட்கும் குடிமக்களாக உருவாக்க விரும்புவதில்லை. ஆளும் அரசியல்வாதிகளும் இதைத்தான் விரும்புகிறார்கள். இதனால் ஆட்சியாளர்களும் அத்தகைய கல்வியை செயல்படுத்த விரும்புவதில்லை. அதுபோல் இன்னைக்கு இணையத்தில் நன்மைகளை விட ஆபத்துக்களும் ஆபாசங்களும் தான் அதிகமாக இருக்குது. அதாவது உலக தரவுகளின்படி 98% தவறான செய்திகள் நிரம்பி இருக்கும் இந்த நாட்களில்
ஜென் ஆல்ஃபா குழந்தைகள் அத்தகைய ஆபத்தான தகவல்களிலிருந்து உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். முக்கியமாக 4 விஷயங்கள்ல இருந்து இவங்களை காப்பாற்றணும். முதலாவதாக போலி அறிவியல். அது எப்படி அப்படின்னு சொன்னால், பழங்காலத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு ஆதாரமே இல்லாத புனைக்கதைகளை அறிவியலாக மாற்றி பரப்புகிற ஒரு கூட்டம் இங்கு இணையத்தில் உறவி கொண்டிருக்கிறது. அத்தகைய போலி தகவல்கள் இவர்களை சென்று அடையாமல் இவர்களுடைய மூளை வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை கவனித்து அவற்றை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இரண்டாவதாக, இன்றைய அரசியல் கட்சிகள் வெறுப்பு பேச்சு மற்றும் தீவிரமயமாதல் மூலமாக குழந்தைகளை பிரிப்பதற்கு அவர்களுடைய மனதில் நச்சு விதைகளை விதைக்கின்றன. மதம், ஜாதி, இனம் சார்ந்து குழந்தைகளோட பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கும் சமூக ஊடக அல்காரிதம்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, ஆழமான போலி உள்ளடக்கங்கள், ஏஐ மூலமாக உருவாக்கப்படுற போலி வீடியோக்கள் மற்றும் தவறான செய்திகள் என்ன என்பதை இவர்கள் உணரும் விதமாக எடுத்து சொல்ல வேண்டும். நான்காவதாக, டிஜிட்டல் அடிமைத்தனம் மற்றும் மன அழுத்தம். 24 மணி நேரமும் இவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறத கண்காணித்து அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்களில் இவங்க மூழ்கிடுறாங்க. அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. இந்த சின்ன வயதிலேயே அவ்வாறு மன உளைச்சலுக்கு உள்ளாவது நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்காது. எனவே அந்த துறைகளிலும் நாம் இவர்களை கண்காணிக்க வேண்டியது அத்தியாவசியமாகிறது. சரி, இதை எப்படி தடுப்பது? இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டா எல்லாம் மாறிடுமா? அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக மாறாது. தடை செய்கிறது தீர்வே கிடையாது. எந்த ஒரு செயலையும் தடை செய்வது அந்த செயலுக்கான தீர்வாக இல்லை. இன்று அரசுகள் தான் அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினையாற்ற வேண்டுமே தவிர அதை மொத்தமாக தடை செய்ய முற்பட்டால் அந்த செயலானது கூடுதல் வீரியம் கொண்டு எழும் என்பதனை நாம் கடந்த நாட்களில் நடந்த ஜென்ஜி போராட்டத்தில் கண்டோம். ஒரு மந்திரியையே தன்னுடைய பதவியிலிருந்து அந்த போராட்டமானது காவு வாங்கியது. அதனால் தடை செய்கிறது ஒரு தீர்வாக இருக்காது. இவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி மற்றும் ஃபேக்ட் செக்கிங், தகவல் சரிபார்ப்பு திறனை வளர்ப்பது தான் ஒரே தீர்வு. ஒரு செய்தியை பார்த்த உடனே முதல்ல அவங்க மூளை என்ன செய்யணும்னா, இதனுடைய மூல ஆதாரம் என்ன என்பதை தேடும் அளவுக்கான கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். உடனடியாக இவங்களுடைய மூளை செயல்படணும். இந்த செய்திக்கான மூல ஆதாரம் என்ன, இது உண்மைதானா? ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க இப்போல்லாம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க குழந்தைங்க. தகவல் சரிபார்ப்பு திறனை நம்மளாம் உடனே கண்மூடித்தனமாக நம்பிடுறது. ஆனால் இந்த குழந்தைங்க நம்புறதில்ல, உடனே அடித்து பார்த்துடுறான். அத்தகைய ஒரு மனநிலையை உடனே பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணணும்னா, இப்போ நம்ம ஒரு எதிரி அடிக்க வாரான்னு சொன்னால் ஓடணும்னு தோணுதில்ல. அதே மாதிரி இயல்பாகவே இவர்களுடைய மூளையானது ஒரு செய்தியை கேட்டவுடன் அல்லது பார்த்தவுடன் அதனுடைய ஆதாரம் என்ன என்பதை தேட இவர்களுடைய மூளை செயலாற்ற வேண்டும், உடனடியாக செயல்பட வேண்டும். அத்தகைய கல்வி முறையானது இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டும், அரசுகளுக்கு எப்போதுமே கேள்வி கேட்காத குடிமக்கள் தானே தேவை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விழிப்புணர்வு கல்வியை அரசுகள் செயல்படுத்துமா? இது அரசுகள் மீதான கேள்வி. அரசுகள் தன்னிச்சையாக இதை செய்ய விரும்பாது. ஏன்னா அவனுக்கு கேள்வியே கேட்காத அடிமை குடிமக்கள், நம்முடைய காலத்தில் இருந்தது போன்ற மக்கள் தான் தேவை. இப்போ உள்ள குழந்தைகள் ஜென் ஆல்ஃபாலாம் இவங்களுக்கு தேவை கிடையாதுன்னா அவங்கள கேள்வி கேட்குறான். முதல்ல காணொலி தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ அருமையாக சின்ன குழந்தை எவ்வளோ புத்திசாலித்தனமாக கேட்குறான் பாருங்க. நம்மள எத்தனை பேருக்கு அத்தனை தைரியம் வரும், எத்தனை பேருக்கு அத்தனை புத்திசாலித்தனம் இருக்கிறது. நம்மெல்லாம் 5 கிலோ அரிசிக்காகவும்
3000 பணத்துக்காகவும் ஆமாசாமி போடுற ஆட்டு மந்தைங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த குழந்தை கேட்குறான் பாருங்க, எவ்வளோ அழகாக கேட்குறான். பெருமையாக இல்லை, அது நம்மளுடைய வழித்தோன்றலுங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்க. அரசுகள் தன்னிச்சையாக இத்தகைய செயலை செய்ய விரும்பாது. ஆனால் சர்வதேச சந்தை நிலவரமும் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தின் கட்டாயமும் இதை செய்ய வைக்கும், நிர்பந்திக்கப்படும். அரசுகள் இதை கண்டிப்பாக செய்வதற்கு நிர்பந்திக்கப்படும். இன்றைய உலகளாவிய நிறுவனங்களுக்கு மனப்பாடம் செய்து முதல் மார்க் வாங்கும் மாணவர்கள் தேவையில்லை. இப்பெல்லாம் மார்க் லிஸ்ட் பார்த்து யாருமே எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதில்ல. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும், அதாவது ப்ராப்ளம் சால்வர்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு மாற்று திறன் உடையவர்கள் தான் தேவை. சரி, இந்த விஷயத்தில் அரசுகள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பாடத்திட்டத்தில் சிவிக் டெக் மற்றும் டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் சேர்க்கப்பட வேண்டும். இது பாடத்திட்டமாகவே வர வேண்டும். இரண்டாவதாக தேர்வு முறையில் மிக கூடுதலான மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுது, கடைசியாக ஒரு 10 மார்க்குக்கு ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து இதை விவரமாக எழுது, விரிவாக எழுது என்று தான் கேள்வியில் இருக்கும். அந்த சிஸ்டமானது மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு கொள்கையை கொடுத்து இதை விமர்சித்து எழுது என்பது போன்ற கேள்விகள் வர வேண்டும். அதாவது ஒரு செயலை விமர்சிக்கும் தன்மை, எடுத்துக்காட்டாக ஏஐ ஜென் ஆல்ஃபாவுக்கு நல்லதா கெட்டதா என்பதை விவாதிக்கும் ஒரு தன்மையை வளர்த்து அவற்றை விமர்சித்து எழுது போன்ற கேள்விகள் வர வேண்டும். மூன்றாவதாக ஆசிரியர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் விவாதங்களை ஒருங்கிணைக்கும் ஃபெசிலிட்டேட்டர் பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். மேலை நாடுகளில் ஆசிரியர் பெருமக்களுக்கு இத்தகைய ஒருங்கிணைப்பு பயிற்சிகள் கூடுதலாகவே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை நம்முடைய கல்வி முறையிலும் செயல்படுத்த வேண்டும். சரி, இவை அனைத்தும் நாம் பார்த்தவை ஒருபுறம் இருக்கட்டும். ஒருவேளை அரசுகள் தங்களின் சுய அரசியல் லாபத்துக்காக இத்தகைய மாற்றங்களை செய்ய தொடர்ந்து மறுத்து வருமானால் என்ன நடக்கும்? இந்த அரசுகள் என்ன செய்யும்? மதம், ஜாதி மற்றும் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களையே பாடத்திட்டங்கள்லையும் ஊடகங்கள்லையும் திணிக்க முயற்சி செய்வாங்க. அப்படியானால் என்ன நடக்கும்? இன்றைய தலைமுறை இவங்களுடைய சூழ்ச்சியெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த ஜென் ஜி மற்றும் ஜென் ஆல்ஃபாவுடைய எதிர்வினை ஆற்றல் எவ்வாறு இருக்கும்? அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அதே நேரத்தில் மாற்றமும் காத்திருக்கு. அதாவது வலி இல்லாமல் மாற்றம் வருவதில்லை. அதுபோல் இங்கு தான் அது நமக்கு ஆபத்தாக தோன்றுகிறது. ஆனால் அது ஒரு சிறந்த மாற்றமாக கூட இருக்கலாம். அரசுகள் சீர்திருத்தம் செய்து தங்களையும் இவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஜென் ஆல்ஃபாவின் எழுச்சியானது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி பல அரசுகளே கவிழும் நிலை ஏற்படும். அதற்கான எடுத்துக்காட்டை சிறிது நேரம் திரையில் பாருங்கள். வங்கதேசத்தில் அது எவ்வாறு தன்னிச்சையாக நிறைவேறியது என்பதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். Out of Bangladesh as a crowd rushes what looks to be a police vehicle in the capital of Dhaka. Thursday marked the deadliest day of protests since demonstrations began earlier this week. At least 25 people have been killed in clashes with police, with hundreds more injured. Multiple fires have also been reported, including at the headquarters of the state broadcaster. Protesters are demanding an end to a quota system for public sector jobs, which they say only benefits supporters of the Prime Minister. কিভাবে সরকার এটা বলতে পারে যে রাজনৈতিকীকরণ করা হচ্ছে, যেখানে প্রথম থেকেই আমরা বলছি যে আমরা সাধারণ শিক্ষার্থী, আমরা চাচ্ছি যে একটা দেশে কিভাবে, এটা তো একটা ন্যূনতম কমন সেন্সের ব্যাপার যে একটা দেশের 100%-এর মধ্যে 56% কখনো কোটা থাকতে পারে না, কখনো থাকতে পারে না। কোনো সুস্থ একটা দেশে, সুস্থ সমাজ ব্যবস্থায় কখনো 56% কোটা এটা মেনে নেওয়ার মতো না।
இந்த எழுச்சி எதை நோக்கி செல்லும்? எப்படிப்பட்ட வடிவத்தை எடுக்கும்? இத்தகைய எழுச்சியானது 3 முக்கியமான திசைகளை நோக்கி நகரும். முதலாவதாக டிஜிட்டல் போராட்டம். இவங்க வீதிக்கு வர்றதுக்கு முன்னாடி மொத்த இணையத்தையும் முடக்கிடுவாங்க. அரசுகளின் போலி பிரச்சாரங்களை, அதாவது ஜாதி மத ரீதியான பிரிக்கும் சூழ்ச்சிகளை அரசுகள் இவற்றை முன்னிறுத்தியே தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்ச்சிகளை ஏஐ மற்றும் டிஜிட்டல் கருவிகள் மூலமாக நொடிப்பொழுதில் அம்பலப்படுத்துவாங்க. இப்போ அவங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு இந்த சமூகம் கூடுதலாக சஞ்சரித்து கொண்டிருக்கும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க. இப்போ யாருமே அரசுகள் கூட டிவி பக்கமோ இல்லை சோசியல் மீடியாஸ் பக்கமோ கூடுதலாக தலை காட்டுறதை விடுத்துட்டு நேரடியாகவே இன்ஸ்டாகிராம் போன்ற நேரடியாக உரையாற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட ஒரு மாற்றம்தான். ஆனால் அவங்க அங்கே வந்திருக்கிறது அவங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளத்தானே அன்றி இக்குழந்தைகளுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல என்பதும் இக்குழந்தைகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு அரசனுடைய புரோபகண்டாஸ் அனைத்தும் முறியடிக்கப்படும். இரண்டாவது, முறையான தலைமை இல்லாத தன்னிச்சையான போராட்டங்கள் எழும். எந்த ஒரு அரசியல் கட்சியையும் நம்பாத இவர்கள் தலைவர்கள் இல்லாத திடீர் மக்கள் புரட்சிகளை உருவாக்குவார்கள். எடுத்துக்காட்டாக பங்களாதேஷ் மாணவர் போராட்டம், இலங்கையில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு, நேபாளத்தில் நடந்த போராட்டங்கள், அதுபோல உலகளாவிய காலநிலைக்கு எதிரான போராட்டங்கள், இவை அனைத்தும் சிறு குழந்தைகளால் முன்னெடுத்து நடத்தப்பட்டு கொண்டிருப்பவை. மூன்றாவதாக பழைய அமைப்பின் மீதான நம்பிக்கை அழிதல். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தேர்தல் போன்ற பழைய நடைமுறைகளின் மீதான இவர்களின் நம்பிக்கை அழிந்து ஒரு புதிய மாற்று அமைப்புகளை நோக்கி இவர்கள் நகர்வார்கள். இது ஒருவேளை ஜனநாயகத்தின் ஒரு படி மேல் நோக்கிய நகர்வாக கூட இருக்கலாம். ஒருவேளை அது இந்த ஜனநாயகத்துடைய பரிணாம வளர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆகையால் அரசுகள் மாணவர்களை அடக்கி ஆள நினைக்காமல் அவர்களின் சிந்தனை ஆற்றலை நாட்டின் வளர்ச்சிக்கு நேர்மறையாக பயன்படுத்த முன்வர வேண்டும். கேள்விகள் கேட்கும் தலைமுறையை உருவாக்குவதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் வெற்றி. அதை உணர்ந்து நாம் செயலாற்ற முன்வர வேண்டும். ஜென் ஆல்வாவை நாம் வெறும் குழந்தைகளாக பார்க்கக்கூடாது. ஏதோ அறிவில்லாதவர்கள், சிறு குழந்தைகள் என்று பார்க்கக்கூடாது. அவர்கள்தான் நாட்டின் எதிர்கால குடிமக்கள் மட்டுமன்றி அவர்கள்தான் இந்திய தாய் திருநாட்டின் வருங்கால மன்னர்கள் என்பதை நினைவில் கொள்வோம். அவர்களுக்காக அரசுகள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் காவோலை எடிசன்.